அப்புறம் அப்ப கல்யாணத்தை போச்சுக்கலாம்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம், என் மனசுல ஏத்துக்கல. இப்பதான் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னேன். உனக்காக அவன் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காமா. நான் உங்களை விட்டுட்டு வர சொல்லல அப்படின்னு சொல்லிடாத. அவன் உனக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கான். எனக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க? அவங்க உங்க கூட இருந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன எதுவும் தெரியாதா? அப்ப மாப்பிள்ளை பத்தி உனக்கு எல்லாம் தெரியுமோ? பிறகு எனக்கு தெரியாதாங்க? அதானம்மா, சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டிருக்கியே. இது எங்களுக்கு தெரியாம போச்சே. மாப்பிளைக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டிருக்கேன்னு சொன்னதே அவங்க தானே. பாரு, சொன்னதே அவன் தானா? அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதான். அதெல்லாம் வேண்டாம் வினோத், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எதுக்கு டைம் வேணும்? நானே உங்ககிட்ட சொல்றேனே, அதனால நீ உங்ககிட்ட சொல்லிடாதே. பாப்போம். என் மாப்பிள்ளை கிட்ட நான் சொல்லாம இருப்பனா? அதுவும் அவனோட ரூட் கிளியர் ஆயிட்டுன்னு நான் சொல்லாம இருப்பனா? அதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டேனே. எப்ப சொல்லுவே? சரிம்மா, நீ இவ்வளவு சொல்லிட்ட, அதனால நான் சொல்லல. இருந்தாலும் என் மாப்பிள்ளை எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். அதான் மனசு கொஞ்சம் கவ்வுது. அவன்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைக்கணுமான்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ மறைச்சுதான் ஆகணும். உனக்கு உன் மாப்பிள்ளை முக்கியமா இல்ல உன் தங்கச்சி முக்கியமா? ரெண்டு பேரும் தான் முக்கியம். ரெண்டு பேரும் முக்கியம் தான் உனக்கு. இருந்தாலும் நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், அதனால நான் சொல்றதை நீ கேட்கணும். அப்படியே ஆகட்டும் மகாராணி. சரி போமா என்ன? இல்ல நீ இங்க இருந்து டாக்டருக்கு படிச்சிட்டு தான் வர போறியா? ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டருக்கு படிச்சிடலாமா? அப்படிதானே நீ சொன்ன. ஆக்சுவலி அது ரொம்ப சிம்பிள் வினோத். எது டாக்டருக்கு படிக்கிறது ரொம்ப சிம்பிள்னே? நான் ஏற்கனவே படிச்சிட்டேனே. இப்போ இங்க உட்கார்ந்து இருந்தியா அப்போவா? இல்ல வினோத், எனக்கு இது முன்னாடியே தெரியும். இது சப்பு மேட்டர். டாக்டருக்கு படிக்கிறது சப்பு மேட்டரா? நீ சொல்லிதானே எனக்கு தெரியுது. ஆமா வினோத், அது ரொம்ப சிம்பிள். எங்க படிச்சதுல இருந்து ஏதாவது ஒன்னு எடுத்து விடு பாப்போம். இதுக்கு படிக்கணும் போன அவசியம் இல்ல. ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரே ஒரு டயலாக் மட்டும் தான். அப்படி என்ன டயலாகோ? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, என்னன்னு சொல்லு பாப்போம். ஆமா சக்தி, சீக்கிரமா சொல்லு. சரி, எல்லாரும் ரொம்ப ஆர்வப்படுறதுனால நான் சொல்றேன். டாக்டர் ஆகணும்னா இந்த ரெண்டே ஸ்டெப் மட்டும் தான். அதான் சொல்லு. ஃபர்ஸ்ட் முகத்தை இப்படி சோகமா வச்சுக்கணும். அப்புறம் ஐ அம் வெரி சாரி. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால பேஷண்ட காப்பாத்த முடியல. இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கணும். எப்படி? நீ ஆல்ரெடி டாக்டர் ஆயிட்ட சக்தி. என்னத்த 4-5 வருஷம் படிச்சுக்கிட்டு சை ஏன் படிப்பான்? என்ன சக்தி? அம்மா பிறகு இந்த ரெண்டு விஷயத்தை கத்துக்கிட்டு தானே டாக்டர்னு சொல்லிட்டாலே தானே. ஐ அம் வெரி சாரி. நம்ம வெளிய போயிடலாம். நீ போ வினோத், நாங்க வரோம். ஒரு முடிவோட தான் இருக்க நீ. சரி நீ படிச்சிட்டு வா. சரி வினோத்.